ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரா கோல்டை பற்றி தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆரா கோல்டு வந்து ஃபஸ்ட்டு அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து நம்ம கோல்டு சேவ் பண்ணலாம். ரெண்டாவது ப்ளஸ் பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டு கிடைக்கிது. மூணாவது பார்த்திங்கன்னா எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ கம்பல்சரி ஒரு அமௌண்ட்டுன்னு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி 11 மந்த்து கட்டினதுக்கப்புறம் தான் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே 1 கிராம் சேவ் பண்ணிட்டா கூட நம்ம நாளைக்கே அதை வந்து வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து ஆரா கோல்டில் இருக்குது. ரெண்டாவது விஷயம் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரா கோல்டு வந்து ஒரு ப்ரைவேட் ஆப் தான். ஆர்பிஐ ரூல்ஸ் கீழே இது வராது. மூணாவது விஷயம் வந்து நம்ம செலுத்துகிற ஒவ்வொரு 10 ரூபாய்க்குமே வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. அதுதான் வந்து நான் மைனஸாக பார்க்குறேன். பட் நம்ம ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்த ஆப் மூலமாக நம்ம நிறையா சேவ் பண்ணலாம். மினிமமாக 10 ரூபாயிலேருந்தே நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஜி கோல்டு அப்படின்னா கூட நம்ம 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஆரா கோல்டில் 10 ரூபாயிலேருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய எண்ணம் வந்து நான் எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன், அது வந்து மினிமம் சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டேயுமே வந்து என்னோடய சேவிங்ஸை கொண்டு வந்து சேர்க்கணும். உங்களுக்குமே சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஆர்வத்தையும் உருவாக்கணும். எல்லாருமே லைஃப்பில் சேவிங்ஸ் வச்சுக்கணும். ஸோ சேவிங்ஸ் வந்து நான் சொல்ல முடியாது நீங்கள் இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்களால என்ன முடியுமோ, அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் இருக்கணும் நம்ம லைஃப்பில். அவ்வளோதான் என்னோடய எண்ணம். ஸோ எல்லாருக்குமே இது வந்து சேரணும். எல்லோரும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய எய்ம். அதுக்காக தான் வந்து நான் எந்த மாதிரியான சேவிங்ஸ் மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே வந்து என் சேனல் வழியாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து அது யூஸ் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய எண்ணம். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப பெரிய விஷயத்த கண்டிப்பாக என் சேனலில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ என்னால் என்ன சிறுக முடியுது, சின்னதாக முடியுதோ அதை தான் வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரா கோல்டை பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து ஆரா ஆப். இது வந்து ப்ளே ஸ்டோரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆரா ஆப் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் டைப் பண்ணிங்க அப்படின்னா இது வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆரா ஆப்போட லோகோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ நான் வந்து வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்காக நான் வந்து செக்யூராக வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இல்லை எப்பவும் போல் எம்பிபின்னு சொல்லி எல்லா ஆப்புக்கும் காட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. இந்த ஆப் வந்து ஹேங் ஆகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்குமே இல்லை. நல்லாயிருக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் நமக்கு வந்து இது உள்ளே போயிட்டு நம்ம ரொம்ப ரூல்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஆப்பும் மாதிரியும் தான். நார்மலாக நம்ம பேரை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேஒய்சி ஃபார்ம்லாம் கூட நம்ம அப்புறமா பொறுமையாக கூட அதெல்லாம் கூட ஃபில் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வெறும் நம்ம நேம் மட்டும், டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேம், அந்த மாதிரி சில முக்கியமான ஒரு விஷயங்கள் மட்டும் கேட்குது. அதை மட்டும் போட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் 10 ரூபாயிலேருந்து கோல்டு வாங்கலாம். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. ஸோ 10 ரூபாய்க்கு நம்ம கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ரூபா, 1.5 ரூபா கிட்ட வந்து ஜிஎஸ்டியாக போயிடுது. 9 ரூபாய்க்கு வந்து நமக்கு கோல்டு கிடைக்கிது. இதில் கிடைக்கிற கோல்டு வந்து 24 கேரட் தான். ஸோ கீழே வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷனில் போயிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கோல்டு வாங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் உட்பட எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப அதிக அமௌண்ட்டு நான் போட்டிருக்க மாட்டேன். இதில் போட்டதுலேயே அதிக அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 660 ரூபா தான். அதை தவிர்த்து 55 ரூபா, 52 ரூபா, 25 ரூபா, 50 ரூபான்னு இந்த மாதிரி தான் கோல்டு வாங்கியிருப்பேன். கண்டிப்பாக இதில் நம்ம மினிமம் 10 ரூபாயிலேருந்தே கோல்டு வாங்கலாம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே ஜிஎஸ்டி எடுக்கிறனால தான் நான் சரி ஓகே அந்த ரூபா அந்த மாதிரிலாம் நம்ம ஏன் தண்டமாக ஜிஎஸ்டிக்கு செலவு பண்ணணும். ஸோ வாங்குகிறோம், ஒரு 2-3 நாள் அமௌண்ட்டாக சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கியிருப்பேன். நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இதில் 2 ஆப்ஷன் காட்டுது இல்லைங்களா, செல்லு பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம கோல்டு வாங்கணும். சப்போஸ் நம்ம 1 கிராம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செல்லுன்றதில் கிளிக் பண்ணி இவங்கக்கிட்டேயே கூட நம்ம திரும்பவும் செல் பண்ணுறதா இருந்தால் வாங்கிட்டு விற்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கேயே கூட செல் பண்ணுறதா இருந்தால் செல் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது செல் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். பட் இந்த பை ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் காட்டுது பாருங்கள். இதில் கோல்டுமே இருக்குது, நமக்கு சில்வருமே இருக்குது. கோல்டு வந்து 1 கிராம் சேவ் பண்ணிட்டா அதை நம்ம உடனே வாங்கிக்கலாம். சில்வர் வந்து மினிமமே வந்து 50 கிராம் நம்ம சேவ் பண்ணியிருந்தால் தான் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். பை இன் ருபீஸ், பை இன் கிராம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். எதில் வேணாலுமே நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது கிராம்ஸ் அப்படின்னா 1 கிராம்லேருந்து அவைலபிளாக இருக்குது. 1 கிராமோட 24 கேரட் கோல்டு ரேட் வந்து 15,987 ரூபாய். நம்ம அமௌண்ட்டாக வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் 215 காட்டுது. ஆனால் நம்ம 10 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் 10 ரூபாய்க்கு வாங்கி காட்டுறேன் பாருங்கள். ரூபாய்க்கு வந்து 0.0006 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோட்டல் அமௌண்ட்டு 10. இதை நம்ம இப்படி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு ரூபா போல் சொல்லியிருந்தேன். ஸோ ரூபா கூட இல்லை, ஜிஎஸ்டி வந்து 0.29 பைசா தான் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டாக எடுக்கிறாங்க. நம்ம 10 ரூபாய் இதில் கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா 9 ரூபா, அதாவது 9 ரூபாய்க்கும் 71 பைசாக்கும் வந்து நமக்கு கோல்டு கிடைக்கிது. எவ்வளோ மில்லிகிராம்ஸ் கிடைக்கிதுன்னா 0.0006 மில்லிகிராம்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜிபேக்குள்ளே போகும். அதிலேருந்து நம்ம பணம் வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாராலையுமே சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல ஆப்ஷனும் கூட. ஏன்னா 100 ரூபாய் வந்து இப்போ முன்னாடி ஓகேவாக இருந்தது. அது வந்த புதுசில் கேட்குறதுக்கு 100 ரூபாய்க்கு கோல்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இதை பார்க்கும்போது அதை விட இது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே நமக்கு வந்து நல்லதுமே இருக்கும், கெட்டதுமே இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நெகட்டிவெல்லாம் வந்து அப்படியே ஒரு பக்கம் உரம் கட்டி வைக்கணும். ஸோ நமக்கு ப்ளஸ்ஸாக என்ன இருக்குது, நமக்கு அதில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கிது அப்படின்றத மட்டுமே எப்போவுமே ஃபஸ்ட்டு யோசிங்க. அப்போ தான் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ இதில் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸுன்றது வந்து லைஃப்பில் இருக்காது. எல்லாராலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். மினிமமாக எதில் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து யோசித்து அந்த வாய்ப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்பவே லாபம். இதில் வந்து நமக்கு ரூல்ஸ் கிடையாது. 11 மாதம் நம்ம இதில் இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணணும், பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணால் இந்த இது அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ண 2 நாளில் நம்ம 1 கிராம் சேவ் பண்ணிட்டா கூட உடனே அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் இதில் 1 கிராம் சேவ் பண்ணலை. இதுவுமே வந்து எனக்கு லைஃப் லாங் இதை நான் கண்டினியூ பண்ணணும், 1 வருஷம் கட்டணும், 2 வருஷம் கட்டணும், இல்லை இத்தனை கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எந்த டார்கெட்டுமே வச்சுக்கல. ஸோ 1 கிராம் சேவ் பண்ண உடனே அதை கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உடனே நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. பட் நம்ம லைஃப் லாங் ரொம்ப வருஷம் கழித்து தான் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் 1 கிராம் சேவ் பண்ண உடனே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 4-5 வருஷம் கழித்து தான் கண்டிப்பாக கோல்டு காயினை திரும்பவும் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் எந்த காரணத்துக்கு கொண்டும் சேல் பண்ண மாட்டேன். ஏன்னா மினிமமாக சின்ன கிராம்ஸில் நான் வாங்கணும்னு நினச்ச கோல்டு எல்லாமே நான் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பெரிய விஷயங்கள் தான் வாங்க வேண்டியது இருக்குது. பேங்கிள்ஸு, ஸோ நெக்லஸ்ஸு, ஆரம் அந்த மாதிரி. அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கிராம்ஸ் வந்து கண்டிப்பாக நான் சேவ் பண்ணணும். இன்னும் எதுவுமே கிடையாது, ஆரம்பமே கிடையாது. இப்போதைக்கு நான் சேர்த்து வச்சுருக்கிற அந்த 1 கிராம் ஒரு 200 மில்லிகிராம்ஸ் மட்டுமே தான் என்கிட்ட இருக்கிற கோல்டு. அதனால் இன்னும் நான் நிறையா கிராம்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய வருஷம் ஆகிடும். ஏன்னா உடனே பண்ணுற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் சூழ்நிலை இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து இப்போதைக்கு என்னோடய சேவிங்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்குமே இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
ஸோ ஆரா கோல்டை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா போயிட்டு நிறையா வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். யாருமே வந்து தப்பாக சொல்லலை ஆரா கோல்டை பற்றி, எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளோட டார்கெட் வந்து எப்போவுமே சேவிங்ஸ், அதை மட்டும் ஃபஸ்ட்டு மைண்டில் நிறுத்துங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஆரா கோல்டை ரன் பண்ணுறவருமே வந்து நிறையா வீடியோஸில் பேட்டி கொடுத்துருக்காரு, பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வீடியோஸுமே நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒன்றுக்கு 4-5 வாட்டி யோசித்து நிறைய வீடியோஸ் பார்த்து நானுமே நிறையா சர்ச் பண்ணி தான் ஆரா கோல்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஆரா கோல்டு வந்து ஒரு 2 வருஷம் கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியும், நான் முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து ஆரா கோல்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ வந்து என்னால் டிஜி கோல்டில் ₹100 இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போ அது முடியல அப்படின்றப்போ என்னோடய சேவிங்ஸை நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ₹10 மினிமம் ₹10 கோல்டு வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் பார்த்தேன். 2வது வந்து நமக்கு இங்கே ரூல்ஸ் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. ஸோ 1 கிராம் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலுமே நம்ம கோல்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து நான் இப்போ ஆரா கோல்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு பெரிய பெனிஃபிட்டாக நான் பார்க்குறது வந்து 24 கேரட் கோல்டு காயின் வந்து இதில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ எல்லாருமே யோசிங்க, கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யோசிங்க, நிறையா யோசிங்க. ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளுமே வந்து கோல்டு ரேட் வந்து நம்ம கணிக்க முடியாத இடத்துக்கு வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ சீக்கிரம் நம்ம மில்லிகிராம்ஸாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அது எல்லாமே வந்து நமக்கு லாபம் தான். எதிர்காலத்தில் வந்து நிறையா நமக்கு பெனிஃபிட்டையும் கொடுக்க தான் போகுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி சேவிங்ஸாக அமையும். அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.